அப்படியே கும்பிட்டு அங்கேயே போயிட்டாங்க. ஐயோ ஓட்டி மகன இந்த எல்லையில கெடுதலுக்கு வேலை இல்லையடா, அடுத்து கெடுக்கிறதுக்கா அடுத்த இதை கெடுக்கிறதுக்கா இந்த எல்லையில வேலையை எல்லையில் குழப்பேடி என்னன்னா நீங்க பேர் புகழ் வாங்கி திரும்பினாயா அதே மாதிரி இந்த நம்பி வரை மழை போல் நம்பி வரும். மழை போல் நம்பி வந்தா பனி போல் நீக்கி தருவேன். நடுகளவும் குறைச்சு மதிப்பிட்டுட்டா 100 தடவை வந்தாலும் எது பேர் பழிக்காதப்பா. ஐயா காரியமெல்லாம் தவிர்த்துட்டு இருக்குது. தொழில் முறை எத்தனை இன்னைக்கு சேதாரமாய் நிக்குது. இல்லத்துக்குள்ள எல்லாம் கைப்பற்ற முடியாத முடிச்சிட்டு நிக்கிறேன் இல்லையா? ஒட்டிமாக ஒண்ணு கலங்க வேண்டாமா ஐயா? கல்யாண காரியத்துக்கு குத்து போட்டு நடத்தி கொடுத்துட்றேன். தொழில் முறையமா அள்ளிப்படி அந்த அம்பாரம் போட்டு கொடுத்துட்றேன். இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து பேர் வாங்கி கொடுத்தேன்னாயா உனக்கு நான் அள்ளிப்படி அந்த அம்பாரம் போட்டு காரியத்தை முடிச்சு கொடுத்துட்டுனா பச்சை ரத்தா எனக்கு பஞ்சாமிரதமா மனக்கோடுமப்பா. புரிஞ்சுதா? ஒண்ணு கலங்க வேண்டாம். பொங்க முகம் காமிச்சு எனக்கு பூசு முகம் காமிச்சு எல்லாத்துக்கும் பசி ஆக்கிடும். ஒண்ணு கலங்க வேண்டாம். இன்னையில இருந்து இந்த நிமிஷம் இருந்து ஆரம்பிக்க நீதான் உசாரா புடிச்சுக்கோ. போ வா இந்த தொழிலுக்கு வச்சுக்கோ. போ கூட வர்றோம். போ தாயே தொழில் முறையெல்லாம் கொஞ்சம் சேதாரமா நிக்குது. இல்லது கூட கொஞ்சம் நிம்மதி இல்லாத நிக்குது. இதுக்கு விட கொடுத்து பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? ஒண்ணு கலங்க வேண்டாமாயா? சில தருகள் அத்தனைக்குமே கூட வந்து நிக்கிற தகிரிமா இல்ல. இந்த பால் கற்பம் கொட்டில என்னைக்கு உனக்கு குறவு வராதாயா? மீட்டு கொடுத்துற. போ கூட வரணும். அடியா மொண்டிக்கட்டுல நிக்குது. மொண்டிக்கட்டுல நிக்குது. காரியம் மத்திர நீங்க ஈட்டி கீட்டி பாயின்னு சொன்னதை புரிஞ்சுட்டியா? ஒண்ணு கலங்க வேணாமாயா? நீங்க முதல்ல பாயிட்டு போற. இன்னைக்கு கட்டு உடைக்கிறப்பா கட்டு உடைச்சுன்ற வட்டிக்கு பேரு புகழ் வாங்கி கொடுத்து நான் அள்ளிப்படியான்ற மொண்டிக்கட்டை நீ கொடுத்தனாயா? கங்கண காரியத்துல நீ சிக்கல் நிக்குதுன்னு சொன்னது புரிஞ்சுதா? ஒண்ணு பொண்ணு வெண்ணம்பட்டு நிக்குது. இந்த வெண்ணம்பட்டத இன்னைக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். கேப்பார் பேச்ச கேட்டு நீ பட்டி முடங்கி நிக்கிறாயா? ஒண்ணு கலங்க வேண்டாம். இன்னைக்கு மொண்டிக்கட்டு நீக்கன்னப்பா பொஞ்சாதியும் கொண்டு வந்து ஒண்ணு சேர்த்து வச்சிடறேன். சொத்துக்கும் பங்கம் வராது. அதே மாதிரி உனக்கு இடுப்பு கீழே இன்னைக்கு மொண்டிக்கட்டுல போட்டு நிக்குது. அதையும் கட்ட உடைச்சிடனப்பா. கட்ட உடைச்சு பேர் வாங்கி கொடுத்துட்டு அப்படின்ட்டா மேலைக்கு என்ன மேல்பாறை நேரி நான் போசி எடுப்பனப்பா. எனக்கு பொங்கமும் காமிச்சு எனக்கு மேல்பாறை போசி கொடுக்கணும். ஓ நான் கூட வந்து நிக்கிறேன். இந்த தேய்ச்சி தனிவாரு அடியா ஓட்டி மகன நான் எப்படி கத்தி மொனமால் நின்று அக்னி கையில இருந்து நிக்கிற மாத்தியா? அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெரிய காரியம் கை கூட மாட்டேங்குது. காரியம் தவுந்துக்கிட்டு நிக்குது. இதுக்கு விடக்கூடன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? இல்லையா? கல்யாண காரியத்துக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்குது. தொழில் முறையிலே கொஞ்சம் ஏனாதானா நிக்குது. மொத்தத்தில் சொல்ல போனா மனசுல உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குது. உண்டா இல்லையா? ஒண்ணு கலங்க வேண்டாமாயா? காரியத்தை முடிச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. 3 வாரம் 3 அமாவாசை வரும். முடியுமா? வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கனி அரைப்படி நல்லெண்ணெய் பன்னீர் பாட்டில் 1 20 சந்தன வெள்ளையோட கொஞ்சம் செலுத்தி மருதலி பாயிட்டு போ. உத்து போட்டு கட்டித்தரனாயா? மனசுக்குள்ள குபிரிட்டு இருக்கிற காரியத்துக்கு முடிவு கட்டணும். புரிஞ்சுதா? போ வரும். அடியா பூமி ஒண்ணு விக்கணும். வித்து கடன் அடையணும். ஒன்னாளுக்கு எந்த குறையும் இல்லாம காரியத்தை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறியா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல வந்து கோட்டைக்கு கூட வந்து நிக்கிறனாயா? இன்னும் பயப்பட வேண்டாம். போ இந்த மாசம் முடிவுக்குள்ள முடிச்சு கொடுத்தேன். போ வரம்போ அடியா வெளிநாட்டு தொழில் அமையணும். நல்லபடியா அமையணும் வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா? ஒண்ணு கலங்க வேண்டாம். முயற்சி பண்ணு. நல்லபடியா முடிச்சு கொடுத்தனாயா? ஆஸ்திரேலியா வேணுமா மத்தது வேணுமா? என்னை நினைச்சு நில்லு. முயற்சி பண்ணு. 4 பக்கம் பழைய வீசு. ஒட்டி போக விமானத்துல ஏத்திருந்தாயா? ஓ வரம்போ ஒன்னாள் அடியா பெத்த கண்ணனுடைய ஏடு கேட்டு வந்து நிக்குதப்பா. இன்னைக்கு சிக்கல்ல நிக்குது. இந்த சிக்கலை விட கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்கிற. எல்லாம் சவால் போட்டுட்டு பாக்குறாங்க. சவாலுக்கு விட கொடுக்க முடியலன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. இல்லையா? அடியா நீ ஒருத்தர் நம்பிட்டு நிக்கிறியப்பா. அவங்கதான் பார்க்க பண்றாங்க. புரிஞ்சுதா? அதுக்குதான் பகை பண்றாங்க. நான் உத்து காமிக்கிறேன். அந்த உத்து பிரகாரம் முயற்சி பண்ணி பேச்சுவார்த்தையில் முடிச்சு கொடுத்துருனாயா? நல்லபடியா முடிச்சு எந்த விதத்திலும் விண்ணங்கம் இல்லாம நீ நினைச்சபடியே முடிச்சு கொடுத்தாரு. ஒண்ணு. ரெண்டாவது வேற சிலதெல்லாம் போட்டு குழப்பிட்டு நிக்கிற. அதுக்கு இந்த வர்ற அமாவாசைக்குள்ள விட கொடுத்தாரு. இது சத்தியவாக்கு. பொண்ணாம் பிரச்சனை நீ கவலைப்படாத. நான் பார்த்துருப்போம். அடியா
தொழில் முறைக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்குது, வேற காரியத்துக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்குது, நல்லபடியா முடிச்சு உடம்பு தொந்தரவு எல்லாம் மீட்டு கொடுன்னு வந்து கேட்டு நிக்குதா. உனக்கு கலங்க வேண்டாமப்பா, இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து மீட்டு கொடுத்துறேன். தங்க வைக்கிற தொழில் ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணிட்டு நிக்கிறேன். முடிச்சு கொடுத்தனாயா என்ன முயற்சி பண்ணு, முதலாளி காமிக்கிறனாயா, அதுக்கப்புறம் காரியத்தை முடிச்சு கொடுத்தேன். இது சத்தியமா புடிச்சுக்கோ. போகிறேன் தாயி ஒட்டி மகளா ஒண்ணு கலங்க வேண்டாமாயா. வீட்டுக்குள்ள கொஞ்சம் கருக்கு விருக்கு இருக்குது, எடுத்த காரியம் நடக்க மாட்டேங்குது. அதே மாதிரி கருப்பா என்னமோ போகுது வருதுன்னு சொல்லி புலம்பிட்டு நிக்குது. இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல. இதுக்கெல்லாம் முடிவு கட்டி எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு நிக்கிறியாயா. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்து நொடியிலிருந்து வீட்டு கொடுத்தனாய எடுத்து பாதகோல போட்டு அமுத்தியாச்சு. ஒன்னும் கலங்க வேண்டாம். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்து பூத்துக்குழுங்க நந்தவனம்ன்ற பட்டிய நீத்து கொடுத்தனாய. புரிஞ்சுதா? போ வரப்போ அடியா நல்லபடியா கோட்டையில கொடிநாட்டி கொடுத்துட்டு அப்படின்ட்டா எனக்கு வகுப்பசி ஆத்தோம். மேலைக்கு திருவிழா அன்னைக்கு எனக்கு பச்சரத்தை பொசு கொடுத்து ஒட்டி பசி வச்சுக்கோ. அடியா தாயே ஒட்டி மகள புள்ளா அள்ளி வெளியே சிரிச்சு நிக்கிறே. காரிய முயற்சி பண்ணிட்டு நிக்குதாயா தொழில் முறையில. அந்த தொழில் முறையில நல்லபடியா முடிச்சு கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. கடல்ல ஓடிட்டு இருக்கிறவன் இன்னைக்கு தரையில வந்து நிக்கிறேன்னு சொல்லி கேட்டுட்டு நிக்கிறியா இல்லையா? கடல்ல ஓடுறது, கடல்ல ஓடுற தொழில், கப்பல்ல வேலை நடந்துட்டு இருக்குது. எனக்கு ஒரு நிலையா நிக்கிறதுக்கு எனக்கு உத்தரவு போட்டு கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? அமைச்சு கொடுத்தா ஒண்ணு பயப்பட வேண்டாம், முயற்சி பண்ணு. முயற்சி நல்லபடியா உட்கார வச்சு பேர் வைத்தார். புரியுதா? அது போக இல்லத்துக்குள்ளார கொஞ்சம் எல்லாம் கண்டதையும் போட்டு உழப்பிட்டு கிடக்குறீங்க. இல்ல இன்னைக்கு மொண்டிக்கட்டுல கிடக்குதப்பா, எடுத்த காரியம் கை கூடாது. இன்னைக்கு இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லாத நிக்கி, கண்ணுகளுமே இல்ல, ஒண்ணுக்கு ஒண்ணு கொஞ்சம் விங்கணிச்சுட்டு நிக்குமாயா இல்லையா? தாய் ஒண்ணு கலங்க வேண்டாம். நான் சொல்ற கெடுக்கு வரணும் முடியுமா? என்ற பட்டிக்கு 3 வாரம் 3 அமாவாசை வர்ற வாரம் கட்ட உடைச்சிடுறேன். புரிஞ்சுதா? அதே மாதிரி தொழில் முறையில 2 பக்கம் முயற்சி பண்றேன். 2மே வரும். 2வது வந்தது அமையணும்னு கேட்டுட்டு நிக்கிறேன். அமைச்சு கொடுத்தனாயா. புரிஞ்சுதா? அப்படி அமைச்சு பேரு வாங்கி தொழில் அமைச்சிட்டு எனக்கு முதல் சம்பளம் எனக்கு கொடுத்துருவியா? கட்டல்ல வரதுட்டு இருக்கிறானாயா. புரிஞ்சுதா? கொண்டு வந்து குடும்பத்தோட உட்கார வச்சார், நிலையா நிக்க வச்சிடலாம். அதே மாதிரி சிலதை உடைக்கிறதா வேண்டாமா? ஒரு பூமி ஒண்ணு விற்கணும், அந்த பூமியை வித்து இருக்கிற பிரச்சனை முடிச்சு அரமனை கட்டி போடலாம் அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறாயா இல்லையா? நீ இருக்கிற பூமிக்கு பக்கத்துல ஒரு காலியா இருக்கிறா, கொண்டத்து காலியாய் உங்களுக்கு சொல்லி ஒண்ணு பயப்பட வேண்டாம். அவளுக்கு ஒரு கல்போரத்தை பத்த வச்சிரு, போய் கும்பிட்டு கையேந்தி கல்போரத்தை பத்த வச்சிரு. மாத்ததை முடிச்சு கொடுத்தப்பா நான் சொன்ன கழுவுக்குள்ளாரியே அந்த பூமியை விற்பனை பண்ணி பேர் வாங்கி கொடுத்தேன். புரிஞ்சுதா? இந்த பத்திரம் வச்சுக்கா அடியா. நீ போட்ட முறைத்தான் முடிச்சு கொடுத்துட்டா, வெளியே சொல்ல முடியாம முடிச்சுட்டு இல்ல. கண்ணனுடைய ஏடு வந்து கேட்டையா, திக்கு தசி இல்லாத போயிருமா இல்ல தசுமாரிக்கு போயிருமா அப்படின்னு சொல்லி பயந்துட்டு வந்து கேட்டுட்டு நின்னியாயா. 3.5 கைப்பத்தி தர்றேன்னு சொல்லிட்டேன், கைப்பத்திட்டுனா இல்லையா? அதே மாதிரி இப்ப கங்கண காரியத்துக்கு உத்தரவு கேட்டு நிக்கிறேன். வீட்டோடய மாப்பிள்ள வேணுமா? பிள்ளை விட்டுட்டு இருக்க முடியலையா? நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இல்லைன்னு சொல்லு, இல்ல உண்டுன்னா உண்டு. அதுதான் கேக்குறேன். வீட்டு மாப்பிள்ளையா வேணுமா இல்ல நல்ல வரனா அமைச்சு கொடுக்குறேன். நல்லா வரனா என் பொறுப்புல விடு. அந்த காரியத்தை எப்படி என் பொறுப்புல விடையோ அதை நல்லது பண்ணி கொடுத்தனும். அதே மாதிரி என் பொறுப்புல விடாய அரண்மனை அமைகிறது. புரிஞ்சுதா? உத்தியோகத்தில் இருக்கிறவன் தான் வந்து அமைவான். என்ன ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு அவ போறவா, யாராப்புல இல்ல பறக்கிறவா. புரிஞ்சுதா? நீ அதை போட்டு வீட்டுக்குள்ள உட்கார வச்சுக்கலாம் பார்த்தா எப்படி? என் பொறுப்புல விடு, நான் மீட்டு கொடுத்துறேன். சக்தி பாக்கு காரியத்தை முடிச்சாச்சு. பச்சரத்தை பூச எப்போ மறந்துட்டே என்னமோன்னு பார்த்து தாயி கலங்க வேணாமாயா. தாய் இந்த பக்கமா அந்த காரியத்தை முடிச்ச மாதிரியே என்ன திருவிழாக்குள்ளாரையும் ஒரு உத்தரவு போடுறப்போ புரிஞ்சுதா? வரப்போ என்ன பொண்ணா எங்கிட்ட வேண்டி வருந்தி கூட பிறந்த கண்ணுக்கு கல்யாண காரியம் வேணும்னு வந்து கேட்டேன். கல்யாண காரியத்தை நல்லபடியா முடிச்சுட்டாரன்னு சொல்லி முடிச்சு கொடுத்துட்டேன்.
குழந்தை பாக்கிய தவணையாச்சுன்னு சொல்லி எங்கிட்ட வந்து வரம் வந்து கேட்டேன். குழந்தை பாக்கியத்துக்கு என்னை உறுதியா பிடிச்சி நின்றுட்டு அப்படின்னா நானே வந்து பிறப்பேன்னு சொன்னேன். பிறந்தாச்சா? ஆண் வாரிசு கொடுத்தாச்சாயா? புரிஞ்சுதா? இப்போ உனக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்க இல்லையா? தொழில் அமையவனு காசு பணம் என்ற தொழிலாயா உனக்கு அமைகிறது. பணம் என்ற தொழில் அப்படின்னா புரியுதா? பேங்க் தொழிலாயா என்ன வட்டி லேவாதேவி அந்த தொழில் உனக்கு அமைக்கிறனாயா முயற்சி பண்ணி தையுக்குள்ள தடை போட்டு கொடுத்த. புரிஞ்சுதா? ஓடு தாயி புயல் காத்தா இருந்தது சில மாற்றம் பண்ணி கொடுத்துருக்கனாயா கைப்பற்றி போடலாம். தைரியமான இல்ல படிக்க வேண்டியது இல்ல. ஒண்ணும் கவலைப்பட வேண்டாமாயா. இல்ல புயல் காத்தா நின்னது நீ கொஞ்சம் மாற்றத்தை கொடுத்து நந்தவனமா மாத்திக்கிற. ஊத்து கொடுக்க நந்தவனமா மாத்திடலாம். இல்லதா ஒன்ன வந்து நீ மனசுல நினைச்சிட்டு அதை விட்டு இதெல்லாம் சொல்ல முடியாது. அது என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். நல்லபடியா வாழ வச்சு உங்க குடும்பத்தை சீது சிறப்பா வச்சு ஒட்டி மேல கட்டுவத்துல முகவத்திலே வச்சு நான் பேர் வாங்கி கொடுத்தேன்னாயா இந்தா புடிச்சுக்கா வா என்ன பண்ணுவோங்கிறது என் பொறுப்பு. நீயா கணக்கு பண்ணிட்டு நிக்காது விட்டுரு நான் பாத்து. புரியுதா? தாயே கோட்டி மகள குழந்தை பாக்கியம் இன்னைக்கு பேராண்டி பேச மாட்டேங்கிறான். பேச்சுவார்த்தை அமைச்சு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுத்து கேட்டுட்டு நிக்கிறா. ஐயா முயற்சி பண்ணி முடிச்சு கொடுத்தாரு. ஒண்ணு விண்ணப்படாது இதே பட்டியல பேச வச்சு இதே பட்டியல என் பேரை சொல்லுவானாயா பேச வச்சு ஆளாய் தர வேண்டியது என் பொறுப்பு. முயற்சி பண்ணு தப்பு வராது. போடே ஐயா தொழில் முறை அத்தனைக்கு மாற்றத்தை கொடுத்து இன்னைக்கு நல்லபடியா வச்சுட்டுனா விட்டுட்டுனா அதே மாதிரி வாகனம் ஒண்ணு வாங்கி தர வாடகை கோட்டி திரி வேண்டாம் தொழிலுக்கு இல்லையா? வாடகை கொடுத்துட்டு இருக்க வேண்டாம். உனக்கும் அந்த தொழில் தெரியும் இல்லையா? அதனால ஒரு சொந்தமா வாங்கி போடலாம். வாங்கி தட்டுமான்னு கேட்டேன் வாங்கி கொடுத்துட்டுனா அதே மாதிரி இன்னைக்கு வியாபார தொழில் அத்தனையும் இன்னைக்கு நல்லபடியா நடத்திட்டு இருக்குனாயா. ஆனா கொஞ்சம் பொறாம அதெல்லாம் நீ கவலைப்படாத. ஏன்னா அடியாளி தான் பொறாமப்படுறாங்க. வளர்ச்சி வர 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 அப்படித்தான் உனக்கு நிலை இருக்கிற அத்தனை பேருக்கு சொல்றேன். வளர்ச்சி வர வர அப்படித்தான் நினைப்பாங்கப்பா. நல்லது நினைப்பாங்க, கெட்டது நினைப்பாங்க. அதை பத்தி எல்லாம் நீ நினைச்சிட்டு இருக்க கூடாது. என்னை பத்தி நீ நினைச்சிட்டு இருக்கணும். கோட்டி கொடுத்து கொண்டாடி பேர் வாங்கி தரனாயா உன்ற பொண்ணா அமெரிக்காவில் இருக்கிறாளா வர்றா 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 புடிச்சுக்கோ. புரிஞ்சு அவனுக்கு ஆண் வாரிசு கொடுத்தாச்சா? ஒண்ணு கலந்த வேண்டாம் வீட்டுக்கு கொடுத்துறேன். சொத்து ஒண்ணு கைப்பற்றி கொடுத்துட்டுனா வராத சொத்து வெட்டு உழுகு கொத்து உழுகு அப்படின்னு நினைச்சு மனசில் நினைச்சிட்டு இருந்தேன். அது எல்லாம் மீட்டு சொத்தை கைப்பற்றாரன்னு சொன்ன. கைப்பற்றியாச்சா? என்ன உத்தரவு போடுறீங்களா? நேர மனசுக்காக நீ என்னென்னமோ பண்ணுவேன் என்னமோ பண்ணிக்க. சரி ஐயா ஒட்டி மேல கண்ணுக்கு குழந்தை உடச்சு பேசா மறைச்சு பேசிட்டா. அடியா நான் எப்படி இந்த கத்தி முனமேல நின்று அக்னி கையில நிக்கணும் அதே மாதிரி அக்னியா குமரி ஆறாக்கறி வந்து நிக்குதாயா உன்ற வாரிசுக்கு தலை மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எத்தனையோ தேவாதிகத்துக்கு போயாச்சு, எத்தனையோ மருத்துவத்துக்கும் போயாச்சு. இன்னைக்கு வாரிசுக்கு உத்தரவு இல்லாம ரெண்டு நலங்கிட்டு நிக்குது. அடியானு நலங்கிட்டு நிக்கிறான். உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குது. இது பேர் வாங்கி புண்மதி கேட்டு நிக்கிறியா உடல்லையா? அடியா மருத்துவம் என்ன சொல்லுதோ விட்டுரு, மத்தது என்ன சொல்லுதோ விட்டுரு. என்னை நம்பி நிப்பியா? என்னை நம்பி நின்றுட்டு அப்படின்னா வாரிசுக்கு உத்தரவு போட்டு தரனாயா ஒண்ணு கலங்க வேண்டாம். அடுத்த வாரம் வரும்போது 2 சோடி கலசமா வரவீங்க. வாரிசு 2 என்கிட்ட வர வாங்கினா வாரிசு கொடுத்துருவாயா. 3 வாரம் 4 அமாவாசை வந்து நிக்கும். வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கனி அரைப்படி நல்லெண்ணெய். புரிஞ்சுதா? அது போக அரைப்படி பசுமாட்டு வெண்ணெய். 2 செவ்வாழை பழமா வாங்கிக்கிறோம். புரிஞ்சுதா? 2 செவ்வாழை பழத்தோட மஞ்சத்தூளை கட்டி என் பட்டியல கொண்டு முறை செலுத்தி முறை திருப்பி வாங்கிட்டு போ. ஒண்ணு கலங்க வேண்டாம். நான் இருக்கிற நாயா வாரிசு கொடுத்து வாரிசு தலையை வச்சாரு. புரிஞ்சுதா? அது போக இல்லத்துக்குள்ள எல்லாமே கொஞ்சம் எத்தா கையா நிக்குதப்பா இல்லையா? பயப்பட வேண்டாம். வர முறை கொண்டு செலுத்து முறை திருப்பி வாங்குற போது வர கொடுத்தாரு. ஒண்ணும் பயப்பட வேண்டாம்.
ஐயா கல்யாண காரியம் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டே வருது. கல்யாண காரியத்தை நல்லபடியா முடிச்சு கொடு, பொண்ணாளுக்கு காரியத்தை முடிச்சு கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குதா. நீயும் 1000 முயற்சி பண்ணி பார்த்தாச்சு, அந்த முயற்சி அத்தனையுமே தோல்வியாகி நிக்குது. வீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. என்னை நம்பி வந்துட்டீங்களா, நான் ஒத்து போறேன்னு 3 வாரம் 3 அமாவாசை வந்து அடியா நிக்கும். வர்ற வாரம் பூச சாமான்தோட 9 கனி அரைப்படி நல்லெண்ணெய், அது போக மஞ்சத்தூள், மஞ்சத்தூளியில கட்டி என் பட்டியல வந்து பொன்னாளோட வந்து நிற்கும். புரிஞ்சுதா? வந்து நின்றுட்டீங்கன்னா உனக்கு வரனுக்கு உத்தரவு போட்டு. இது சத்தியம். புரிஞ்சுதா? போ வரம்போ. தாயே ஒட்டி மகளா இல்ல மக்களை தத்தளிச்சு நிக்கிறாயா, இதுக்கு தடம் போட்டு குடுன்னு வந்து கேட்டு நிக்கிற. ஒரு சொத்து பிரச்சனை ஒண்ணு, அந்த சொத்து பிரச்சனை உனக்கு சேர வேண்டியது இருந்தாலும் எல்லாம் வந்து இன்னைக்கு போட்டி போட்டு நிக்குது. இருந்தாலும் எல்லாமே கூட பிறந்த கண்ணுங்க, எல்லாத்துக்கும் பங்கு போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு நீ நிற மனசோட நிக்கிறியாயா, உன்ற மனசு பிரகாரம் ஒடியாந்து. புரிஞ்சுதா? இந்த காரியத்தை தைக்குள்ள முடிச்சு கொடுத்தேன். தைக்குள்ளார எந்த விதத்துல விக்னம் இல்லாம காரியத்தை சாதிச்சு அவனுக்கு சேரவழி சேர்த்தி உனக்கு பேர் வாங்கி கொடுத்தேன். உன்னோட சிக்கலுக்கு விட கொடுத்தற. மனை மாத்திடலாமாயா? மனை வேண்டாம், வேற மனை போ. கூடவே வந்து கொண்டாடிச்சாரு. எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு பச்சை ரத்தா பஞ்சாமிரதம் மனக்கோடுமாயா. திருநாள் அன்னைக்கு 1000 கட்டா காது அண்ணாந்து பிடிச்ச அப்படின்னா கூட நினைக்காது. புரியுதா? அதுக்குள்ள உடனே 10 வல்ல ஆனது கொடுத்துருந்தாயா. ஒன்னும் பயப்பட மாட்டேன். இத்தனை பேருக்கு முன்னாடி சத்திய வாக்கா சொல்றதாயி உள்ள அக்கனியா முழங்கிட்டு நிக்கிற ஊத்துக்குழு நந்தவனமா விட்டு உன்னை முதலாளியாக்கி காமிக்கிறது சத்தியவா. போகிறோம் அடியா தொழில் முறையெல்லாம் கொஞ்சம் காசு பண தவணையா நிக்குது. அது போல ஒரு ஆதாயம் ஒண்ணு இன்னொரு தொழிலுக்கு எதிர்பார்த்து இன்னும் கொஞ்சம் தவணையா போச்சா. கோடியில கொண்டாட வேண்டியது இன்னைக்கு கொஞ்சம் தவணையா போச்சு. இது முடிச்சு கொடுங்க வந்து கேட்டுட்டு நிக்குது. உண்டாலியா? பயப்பட வேண்டாமாயா. இந்த மாச தொடக்கத்துல இருந்து இந்த மாசம் முடிஞ்சு தொடங்குது பாரு. ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். தொழிலுக்கு உத்தரவு போடுற, வருமானத்துக்கு உத்தரவு போடுற, சிக்கலுக்கு விட கொடுக்குற. இது சத்தியமா. போகலாம் அடியா ஒட்டி மகனை காரியத்துக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்குதா. நீயும் எத்தனையோ முயற்சி பண்ணி பார்த்தாச்சு. போற பக்கமெல்லாம் நடக்கிற மாதிரி நடக்குது, நின்று போயிடும். இந்த நல்லபடியா முடிச்சு வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன். உண்டா இல்லையா? அது போக இல்லத்துக்குள்ள 1 பணம் வந்தா 9 பணம் தண்டமாயி இன்னைக்கு உள்ள நிம்மதி இல்லாத நிக்கிறாயா. ஒண்ணு பயப்பட வேண்டாம். கேட்க வந்த 7 3 முதல் 7 அது மத்த 2 அடி முடிச்சு கொடுத்தார. நான் சொல்ற கடுப்பு வரவன் வருவியா? 3 வாரம் 3 அம்மாவாசை பட்டியல் வந்து நிக்க சொல்லப்பா. முண்டிக்கட்டை நீ கொடுத்துற, காரியத்தை முடிச்சு கொடுத்துற, அள்ளிப்படி வந்து அம்பார் போட்டு கொடுத்துற. வர்ற வாரம் பூச சாமான் போற 9 கனி அரைப்படி நல்லெண்ணெய் ஒரு மனுஷனுக்கு மரத்துக்கு போயிட்டு நீ பெருசா நினைச்சிட்டு நிக்கிற. வா நான் நிக்கிற வா, பேர் வாங்கி போடலாம். அடியா சேர வேண்டியது சேர்த்தாம கைப்பற்ற வேண்டியது கைப்பற்ற முடியாம இன்னைக்கு எல்லாம் விங்கினிச்சிட்டு நிக்குது. இந்த விங்கினிச்ச காரியத்தை எனக்கு ஒண்ணு சேர்த்து கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. உண்டா இல்லையா? நமக்கு சேர வேண்டியது குத்துற வேண்டியதானே. ஒண்ணும் பயப்பட வேண்டாம். அது போக இல்லத்துக்குள்ள காரியம் அத்தனையுமே தவுந்துக்கிட்டு போயிட்டு நிக்குது. அந்த காரியத்தையும் முடிச்சு தொழிலையும் சேரி பக்கத்தோடையா நின்று பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். முடிச்சு போடலாமாயா? அந்த சவாலுக்கு விட கொடுத்துடலாம். 3 வாரம் 3 அமாவாசை வரும். வர்ற வாரம் பூச சாமான்தோட 9 கனி அப்படி நல்ல நியோட வந்து முறைச்சு முறை திருப்பி வாங்கிட்டு போ. முறையா மீட்டு கொடுத்த. இது சத்தியமா. தாயே ஒட்டி மகள உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறிய. இன்னைக்கு பட்டியல் அத்தனை இன்னைக்கு ஏனா தானா போய் நிக்கிறாயா. 1 பணம் வந்தா 9 பணம் தண்டா. பணமும் வரமாட்டேங்குது. இல்லத்துக்குள்ளாரே எல்லாம் கைவிட்டு போயிடுது. இது எல்லாம் மீட்டு கொடுத்து இந்த புயல் காத்தா நிக்கிறத எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். உண்டா இல்லையா? கலங்க வேண்டாமாயா. நீ நம்பி வந்துட்டீங்களா? ஏமா அந்த பொழச்சிருச்சு. புரியுதா? இதை மீட்டு கொடுத்து பேர் வாங்கி கொடுக்கணும்னா 3 வாரம் 3 அமாவாசை வரும். வந்துருவியா? வந்துட்டு இன்னும் மலையாட்டு நினைச்சிட்டு இருக்கிற மாடுவா மீட்டு போடலாம். எங்கிட்ட வரதுக்கு முன்னாடி ஒரு பெண் தெய்வத்திட்டு முறையா முறை போட்டு கும்பிட்டியா? இல்லையா? ஆயா ஒண்ணு ஜெயிலுன்னு சொல்லி கவலைப்படாது. அவன் கையேந்து இது வேற சமாச்சாரமாயா. வர்ற வாரம் கட்ட உடைச்சு போடலாம். கட்ட உடைச்சுன்ற காரியத்தை கைப்பற்றி கொடுத்தாரு. புரிஞ்சுதா? வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கனி அரைப்படி நல்லெண்ணெய் கொடுத்து முறை செலுத்தி முறை திருப்பி வாங்கிட்டு போதாகி அந்த அங்கலாப்புக்கு விட கொடுக்குற காரியத்தை பிடிச்சு கொடுத்தாரு. புரிஞ்சுதா? ஏன்னா இங்க நிக்கணும்னு அவசியம் இல்லை. உனக்கு புரிஞ்சுதுல? இந்த போனா வரம்போ தாயி உடைச்சு பேசுறத மறைச்சு பேசிட்டா. தாயி ஒட்டி மகள
கைவிட்டு போயிடுதாயா பொருள். பொருள் கைவிட்டு போயிடுது. கைவிட்டு போன பொருள் கைக்கு வந்து சேருமா சேராதா? நகை காணாத போயிடுதாயா? 9 பவுன் 9 சில்லறையாயா? புரிஞ்சுதா? அதுல 3 செயின் புரிஞ்சுதா? அது போக சில்லறை நகை எல்லாம் குத்தாண்டிட்டு போயிட்டாங்க. புரிஞ்சுதா? ஓனவியா புதுத்திரடனா இருந்தா உடச்சு பேசுறா. நீ எங்க போய் விட கிடைக்கல, எங்க போய் கைப்பற்ற முடியல, வீட்லயே திருடன் வச்சுட்டு வெளியே அலைஞ்ச எப்படி? நீ யாரையோ வந்து தப்பா நினைச்சிட்டு நிக்கிற. புரிஞ்சுட்டியா? திருட நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறாப்ப. புரிஞ்சுதா? அத்தனை நகையில புரிஞ்சுதா? இன்னும் 2-3 நகை எல்லாம் அப்படியே போட்டுட்டு தேவைக்கு மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. தாயே திருட வெளியிருந்தாலும் வரலையாயா? திருட கைக்குள்ள இருக்குது, நகை அழிலியாயா? கொண்டு அடமானத்துல வச்சுட்டாங்க. புரிஞ்சுதா? அந்த அடமானத்துல இருக்கிற பொருள் எங்க இருக்குது, எப்படி இருக்குன்னு கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து பொருளை காமிக்கணாயா? இதுக்காக போய் அங்கே சண்டை போட்டுட்டு கிடக்காத. எடுத்த இடத்துல பொருளை கொண்டு வைக்க சொல்லிடுற. யாருன்னு அடையாளம் காமிக்க மாட்டேன். வீட்டுக்குள்ள விண்ணப்பட்டு போயிரு, வெளியே விண்ணப்பட்டு போயிரு. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? பொருளை கொண்டு சேர்த்திடுறேன். எனக்கு என்ன செய்ய தாயே? பொருள் எங்கேயும் போலியாயா? நீங்க சொல்லிட்டு அப்படின்ட்டா குடும்பம் புரிஞ்சுதா? அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத. நீ சொல்ல வேண்டியது பாது கருப்பு கிட்ட போய் சொல்லியாச்சு. பாது கருப்பு சொல்லிட்டாரு, பொருள் வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொன்ன. அதை மட்டும் சொல்லிக்க. பீரோவை திறந்து பீரோவில் 2வது லாக்கர்ல 5 செயினாயா சில்லறை நகை எல்லாம் இருந்தது. 3 செயினை தூக்கிட்டாங்க. தோடுக்கெல்லாம் தூக்கி போயிட்டாங்க. மிச்சதெல்லாம் இருக்குது உண்டா? அதே இடத்துல கொண்டு வச்சிருவாங்க. சாவி வச்சுக்கிற அவங்களுக்கு தெரியும். இதுக்கு மேல என்ன சொல்றது? ஏடா சொல்லுங்க. ஒண்ணு கலங்க வேண்டாம். 3 வாரம் என்ன 3 வாரம் 3 அமாவாசை. பயப்படாத. பாடுபட்ட முதல்ல எங்கேயும் போயிடாதாயா? புரிஞ்சுதா? நீ அனாமத்தா சம்பாதிக்கல. பாடுபட்ட முதல் மரம் ஏறி இறங்கி குஞ்சு என்ன மரக்காட்டா வம்சா பாடுபட்ட காசு விட்டுருவனா கைப்பற்றி கொடுத்துருவனாயா? ஒண்ணு கலங்க வேண்டாம். நாளைக்கு வர பூச சாமானத்துல 9 கனி அரைப்படி நல்லெண்ணு, ஒரு வீட்டு வாசப்படி மண்ணு யாருக்கும் தெரியாம ஒரு துளி எடுத்து மஞ்சள் தூள் கட்டி என் பட்டியல கொண்டு முறை செலுத்தி திருப்பி வாங்கிட்டு போ. என்ன காய்ச்ச வரும் குளிர் வரும் தான் நான் போல வந்து சேரும். போடு. அடியா போட்டி மகன் இன்னைக்கு நிலங்கெல்லாம் நிக்கிறிய இல்லையா? நான் எப்படி இந்த கத்தி முனமேல இருந்து அக்கடி கையில இருந்து நிக்கணும், அதே மாதிரி அக்கடியா குமுதி 6 பேருக்கு இன்னைக்கு கட்டி அத்தனை இன்னைக்கு தாம்சமா நிக்கிறப்பா. இந்த தாம்சத்திலிருந்து விட கொடுத்து 10 பணம் அள்ளி கொடுத்து பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது இல்லையா? அதுபோக ஒரு காரியம் தரப்பட்டுட்டே நிக்குது. அந்த காரியத்தை நீ எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குற முடியல. பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது என்ற தங்கத்துக்கு நான் கூட வரேன் தெரியுமா? புரிஞ்சுதா? இது வரைக்கும் ஏமாந்த பொழப்பிட்ட நீயாவது உசாரா பழைப்பியா? 3 வாரம் 3 அமாவாசை வந்து வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கனி அரைப்படி நல்லெண்ணெய் செலுத்தி முறை போயிட்டு போ என்ற ரங்கத்துக்கு நீ பயந்துட்டு நிக்கிற. புரிஞ்சுதா? அதெல்லாம் எந்த பத்திரிகை சேதாரம் வராது. நானுக்கு சொல்றது புரியலையா? சேதாரம் வராது. சேதாரம் இல்லாம பேர் வைக்கும். இது சக்தி வாக்கு. உனக்கும் அப்படித்தான் இருக்குது. இந்த புடிச்சுக்கோ. வர்ற வாரம் பூச சாமானத்துல 9 கனி அரைப்படி நல்லெண்ணெய் கொடுத்து முறை செலுத்தி முறதலுக்கு வாங்கிட்டு போ. சேதாரம் ஆகாது. மீட்டு போடலாம். அடியா காரியம் தவுந்துட்டே போகுதே. நீயும் முயற்சி பண்ணிட்டே இருக்கிற. கச்சேரி வில்லங்கத்துல போய் நிக்குது. அந்த வில்லங்கத்துல வந்து மீட்டு கொடுத்து நமக்கு சேர வேண்டிய சேர்த்தி கைப்பற்ற வேண்டியது கைப்பற்றி பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டு உடல்லையா? நீயும் எத்தனையோ பக்கம் கையேந்தியாச்சு. ஒன்னும் கைப்பற்ற முடியல. கடக்கூல நீ நம்பி வந்து நிக்கிற. கலங்க வேண்டாமாயா? அந்த பாலத்துக்கு நானுக்கு தகிரிமன் இல்ல மொன முடியாது மீட்டு கொடுத்துறேன். என்னமோ கைவிட்டு போயிருமா போகாதான்னு சொல்லி பைத்திக்கிட்டு நிக்கிற. நான் இருக்க தாய்ந்தா போடுமா. புரிஞ்சுதா? நீ எந்த பத்தில நீ நிம்மதியா இரு. மத்ததை நான் பார்க்கிறேன். 3 வாரம் 4 அமாவாசை வந்து நிக்கணுமா? வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கனி அரைப்படி நல்லெண்ணெய் கொண்டு முறை செலுத்தி மொறை திருப்பி வாங்கிட்டு போய் முறையா மொட்டிக்கட்ட நிக்கலாம். அங்க ஒரு விளச்சூடு போடுறேன். புரிஞ்சது? சிலதெல்லாம் உடைக்க முடியாது. உனக்கு எனக்கும் தெரிய வேண்டிய விஷயம். முடிச்சு கொடுத்தேன். சொல்றது நெசமா? போ வர. கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க. வர சொல்றான். தாயி கணக்க வேண்டாமா ஐயா? நீ என்னை நம்பி வந்துட்டீங்களா? எதுக்கு வாரம் வந்து செலவு பண்ணி கிடக்குற? புரிஞ்சுதா? நீ வந்து கடைசி வாரம்
ஜோடி கலசமா கொண்டு நிறுத்துறதுக்கு அப்புறம் வந்து நின்னா போதும். உன்ற காரியத்தை கை ஏந்தியாச்சு. இப்ப அம்மாவாசைக்கு உங்க வீட்டு கோட்டைக்கு வந்துட்டேன். மாற்றம் தெரியுதாயா? இன்னும் அள்ளி படி எழுந்துருவேன். காரியத்தையும் பிடிச்சு கொடுத்துருவேன். சில காரணம் 3 நாளுக்குள்ள நம்ம குறிப்பு காமிச்சிருப்போம். விடக்கூடாது தாயி. வாங்கி கொடு வாங்கி கொடு வாங்கி கொடு வாங்கி கொடு. நல்லா பிடிச்சி ஏறுமா பாட்டி ஏறுமா வாங்கி கொடு. என்னை நம்பி வந்துட்டீங்களா? உனக்கு வந்து கூடவே வந்துட்டு கவலைப்பட வேண்டாம் மாயா. இந்த பாலத்துக்கு இருப்பேன் 3 நாளுக்குள்ள உனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சு போ. தாயி ஏடா இருக்கு அப்புறம் இல்ல நீ வா. தாயே கண்ணனுடைய ஏடு கேட்டு வந்து நிக்கிறியாயா? வெத்த கண்ணு உண்டா இல்லையா? அது போக இல்லத்துக்குள்ளாரி சாண ஏறினா முளைஞ்சு இருக்குது. கை கிடைக்கிறது வாய் கிடைக்க மாட்டேங்குது. நல்லான்னு போன பொல்லான்னு வந்து நீ பட்டி அத்திர நிக்கி 10 பணத்துக்கு வழி இல்லாம நிக்குதாயா? இதையெல்லாம் மீட்டு கொடுத்து அந்த அங்கலாப்புக்கு கூட கொடுத்து பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு நிக்குது. கலங்க வேண்டாமாயா. சொந்த கடுவுக்கு வந்து நெல்லு. இந்த வர்ற அம்மாவாசைக்குள்ளாரைய அள்ளிப்படி வந்து அம்பாரம் போட்டு கொடுத்தா. இது சத்தியபா. பொண்ணா ஒன்று பயப்பட வேண்டாமாயா. என்னை நம்பி வந்துட்டீங்களா? இந்த பாலத்துக்கு இருப்ப கூடவே வந்து நின்று உன்ற உரையை தீர்த்து கொடுத்தாரு. புரிஞ்சுதா? அதே இதெல்லாம் பட்டியல் உடைக்க வேண்டாம். உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். நடைக்கு நட்ட படி வீட்டு என்ற தங்கத்துக்கு அள்ளி கொட்டி அம்பாரம் போட்டு கொடுத்தாரு. அடியா காரியம் தவுந்துட்டு நிக்குது. இந்த காரியத்தை நல்லபடியா முடிச்சு கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா? நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையேந்தியாச்சு. அத்தனை தவணையாவே போய்கிட்டு இருக்குது. நல்லபடியா முடிச்சு போடலாம். புரிஞ்சுதா? புதுசாக பிறக்குது. உத்து போட்டேன் தேடி வரு. நீ போய் அலையாத. புரிஞ்சுதா? தேடி வருது. கைப்பற்றி போடலாம். 3 வாரம் நான் அம்மாவாசை வர முடியுமா? வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கனி அரைப்படி நல்லெண்ணெய். அது போக 11 சந்தன விலை. ஒரு பன்னீர் பாட்டில் வாங்கிட்டு வந்து முறை செலுத்தி முறை திருப்பி வாங்கிட்டு போய் 13 நாளுக்கு வரை ஒரு மாற்றம் தெரியும். அமைச்சு கொடுத்துறேன். கலசமா நெத்தி வேடிக்காம போதுமா? தாயே என்ன அடங்க மாட்டேங்குதா? அடங்க மாட்டேங்குது. 2 பக்கமும் விளையாண்டுட்டு நிக்குது. இதுக்கு விட போட்டு குடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. இந்த பிரச்சனைக்கு வெளிநாடு முடிச்சு விட்டுலாம் அப்படின்னு நீ நினைச்சிட்டு நிக்கிற. கலங்க வேண்டாமாயா. இன்னும் சிலதெல்லாம் உடைக்க வேண்டாம். எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. புரிஞ்சுதா? ஒண்ணு கலங்க வேண்டாம். அழுது பொழுது 6 பெரிய வந்து நிக்கிறியாயா? 5 நாளுக்குள்ள விட கொடுத்தாரு. 5 நாளுக்குள்ள விட கொடுத்து என்ற தங்கத்தை இதே பட்டியல சிரிச்சு சந்தோஷமா நிறுத்துற. போதுமா? இந்த அப்படி போ வரப்போ